So hi friends, this is Manoj. So ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேப்பர் மாதிரி ஒரு செல்ஃபோன் வந்து நான் பார்க்குறேன். காத்து மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது இந்த செல்ஃபோன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அதோட ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. கை கடக்கமாக ரொம்ப சின்னமாக இருக்குது. அதே மாதிரி கையில் இருக்கிறதே தெரியும், சுத்தமாக வெயிட்டே இல்லை. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக ஒரு ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் Motorola Edge 40. இந்த செல்ஃபோனோட ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த செல்ஃபோன் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதிலே வந்து ஸ்பெக், கேமரா சாம்பிள்ஸ், ஃபோட்டோ, வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து காரணம். வீடியோ வந்து ஃபுல்லாக ஜாலியாக பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துலாம். இதுதான் அந்த செல்போனோட பாக்ஸ் Moto Edge 40. கம்ப்ளீட்டா ஒரு கலர்லெஸ் கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செல்போன் பாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் அட்டையா தான் இருக்குது. ரீசைக்கிளபிள் மெட்டீரியலால மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க, which is really good. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா you can see the cell phone. பார்க்கிறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா இருக்குது. அதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சிடலாம். and then you can see the high quality hard case. இது சாஃப்ட் கேஸ் கிடையாது, நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஹார்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செல்போன் வந்து கர்வ் பேனல் அப்படிங்கறனால சைடுல வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க, which is really good. then you have the 68 watt fast charging adapter in the box. இதுல வந்து 68 அப்படின்னு அழகா எழுதி இருக்காங்க, ரெட்ரோ ஸ்டைல்ல பார்க்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. and இந்த சார்ஜருக்கு few ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அது என்ன நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா this is a completely black color charger. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு black கலர்ல சார்ஜர் பார்க்கறேன். பார்க்கிறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. and இதோட சைஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னமா இருக்கறனால நீங்க அழகா வந்து பாக்கெட் எல்லாம் போட்டு கொண்டு போயிடலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா this is a type C charger. இதோட சார்ஜிங் போர்ட்ட பாருங்க, type C வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு தோதா வந்து டேட்டா கேபிள் வந்து type C to type C வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு சில பேருக்கு பிரச்சனை இருக்கலாம். ஏன் அப்படினா உங்க டெஸ்க்டாப்லயோ லேப்டாப்லயோ வந்து type C போர்ட்டே இல்லனா எப்படி வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? சோ ஒரு சில பேருக்கு இது யூஸா இருக்கலாம். and then you have few documentations. இதுதான் அந்த செல்போனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஓகே, இந்த செல்போன் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்பர் 1 இஸ் தி பேட்டரி சிஸ்டம். இந்த செல்போன்ல 4400 mAh மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லயே வச்சிருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 0 to 100 வந்து வெறும் 1 hour, அதாவது 50 minutes to 1 hour வந்து கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடுது. பட் எங்க ப்ராப்ளம் பண்ணி பாத்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் தான். நான் பர்சனல் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அதிகமான வீடியோஸ் அண்ட் போட்டோ ஷூட் பண்ணும்போது பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரைன் ஆச்சு. ஓகே, கம்பேர்ட் டு அதர் செல்போன்ஸ் இன் திஸ் பிரைஸ் பிராக்கெட் இதோட பேட்டரி ட்ரைனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் இஃப் யூர் நார்மல் யூசர், ஒரு கேஷுவல் யூசர், ஜஸ்ட் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்ல நீங்க பாக்குறீங்க, ஒரு ஆஃபீஸ் கோயர் அப்படின்னா உங்களுக்கு 1.5 நாள் வந்து சார்ஜ் தாராளமா நிக்கும். ஒருவேளை நீங்க ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க சார்ஜ் போட்டா போதும். சோ அந்த அளவுக்கு நீங்க வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த செல்போன் வந்து கொஞ்சம் அதிகமாவே ஹீட் ஆகுது. பர்டிகுலரா நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது நல்லாவே வந்து ஹீட் ஆச்சு. கேம் விளையாடும்போது மைல்டா தான் ஹீட் வந்துச்சு, ரொம்பலாம் வரல. பட் வீடியோ ஷூட் பண்ணும்போது பர்டிகுலரா அவுட்டோர்ல போய் ஷூட் பண்ணும்போது நல்லாவே வந்து ஹீட் ஆச்சு. எனக்கு எந்த ஒரு வார்னிங்கும் காட்டல, ஆப் அவுட்டெல்லாம் வெளியே வரல. பட் ஹீட்டிங் வந்து நல்லாவே இருந்துச்சு, கன்சிடரபிளான ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. பட் மேபி பிகாஸ் ஆஃப் தி ஸ்லிம் பாடி. ஆனா அதுக்கப்புறம் இந்த செல்போனோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பத்தி பெருசா குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த பிரைஸ் பாயிண்ட்லாம் பெருசா வந்து குறை சொல்லக்கூடாது. அதனால வந்து நம்ம டைரக்டா கேமராஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபோட்டோகிராஃபி பற்றி சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஃபோட்டோகிராஃபி பார்க்கும்போது? ஆக்சுவலாக கலர் சென்ஸ்லாம் நல்லா இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் கூட கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. பட் எந்த இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ், இமேஜ்லாம் கொஞ்சம் ஓவராக ஷார்ப்பாக இருக்கும், உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுதா? ஸோ கொஞ்சம் சேச்சுரேட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிங்களேன், கலர் சென்ஸில் நல்லா ரீட்டைன் தான் பண்ணுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆர்டிஃபேக்ட் லுக் வந்து நல்ல சிவியராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னோட விரலாக இருக்கட்டும், என்னோட கண் இமையாக இருக்கட்டும், புருவமாக இருக்கட்டும், மூக்கு, அந்த கண்ணுக்கு கீழே இருக்க ஷேடோஸ் எல்லாமே பாருங்களேன் ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் கொடுக்குதா? ஸோ இதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் தென் யூ ஹேவ் தி மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. இந்த செல்ஃபோனில் நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப கிட்ட போயெல்லாம் ஷூட் பண்ண முடியாது, கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு தான் உங்களால் ஷூட் பண்ண முடியும். அதனால மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ ஒரு பூதாகரமான மேக்ரோ வந்து உங்களால் எடுக்க முடியாது, நார்மல் மேக்ரோ தான் ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி கலர் சென்ஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரும் கிடையாது, ரொம்ப மொக்கையும் கிடையாது, ரெண்டுத்துக்கு நடுத்தரமாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 MB சைஸ் கொடுக்குறதுனால ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. பட் இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஒரு தடவை பார்த்தா மேக்ரோ ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. ஃபோட்டோ மோட்லையுமே அதே இதுதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணாலும் பிக்சர்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கிறதா உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் போர்ட்ரேட் மோடும். நீங்கள் போர்ட்ரேட் மோட் வந்து ஃப்ரண்ட் கேமரால ரியர் கேமரால வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சர் வந்து 0 to 6 மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல, எஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்காம 0 to 6 மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூம் பார்த்தீங்கன்னா பிரைம் லென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 24mm, 35mm and 50mm கொடுத்துருக்காங்க. இது வேற ஒன்றும் கிடையாது, 0.6x, 1x and 2x அதை தான் அந்த மாதிரி உல்டா பண்ணி வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 95% வந்து ஓகே தான். அங்கங்க சின்ன பிசர் இருந்துச்சு, அதை கூட விட்டுறலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கங்க பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டரிங் எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பட் த இஷ்யூ இஸ் ஃபோட்டோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கலர் சென்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. ஒரு பஞ்சான ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கல, ஒரு ஆவரேஜான மீடியமான ஃபோட்டோ தான் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு. செல்ஃபோன்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகெஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் பண்ணாலும் ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் சிவியராக வருது. நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ணும்போது ஓரளவுக்கு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் சப்ஜெக்டை தள்ளி வச்சு ஷூட் பண்ணும்போது அந்த ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வந்து நல்லாவே வருது. அண்ட் கமிங் டு வீடியோகிராஃபி, இந்த செல்ஃபோனில் உங்களால் மேக்ஸிமம் 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 1080p 60 வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். ஸோ வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லாங் ரேஞ்ச் சப்ஜெக்ட் ஷூட் பண்ணாலும் சரி, ஷார்ட் ரேஞ்ச் சப்ஜெக்ட் ஷூட் பண்ணாலும் சரி, வீடியோ கிளாரிட்டி இஸ் ரியலி குட்.
அண்ட் வீடியோ ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, எந்த ஒரு ஹிக்கப்புமே நல்லா பார்க்க முடியல. அண்ட் கலர் சென்ஸுமே ஃப்ளாட்டாக ஓரளவுக்கு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பர்னு சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் நான் ஏற்கனவே ஃபோட்டோ மோட்டில் சொன்ன மாதிரி வீடியோ ஃபுட்டேஜஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது க்ளோஸ் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, லாங் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி மேக்ரோ வீடியோகிராஃபி வந்து உங்களால் 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பட் அங்கேயும் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறனால கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து நான் போட்டு காட்டிட்டு இருக்கிறேன், நீங்களே பாருங்கள். அண்ட் தென் பொக்கா வீடியோ. இந்த செல்ஃபோனில் உங்களால் பேக்ரவுண்டை பிளர் பண்ணி சினிமேட்டிக் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும். ஆக்சுவலாக அது சினிமேட்டிக் வீடியோலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் ஒன்னோட சண்டை போட்டுட்டே இருக்குது, ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி வீடியோ கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா கொதன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. நீங்கள் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஷூட் பண்ணால் கூட வீடியோ கிளாரிட்டி இஸ் வெரி போர். இது ஏன் தெரியுமா? இதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷனே பார்த்தீங்கன்னா 720p தான். ஓகே, இப்போ இந்த செல்ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்பர் 1 இஸ் தி டிசைன். இந்த செல்ஃபோன் நல்லா கை கடக்கமாக ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.4 mm தான். அஃப்கோர்ஸ் கேமரா பம்பு கொஞ்சோண்டு இருக்குது, பட் தட் இஸ் negligible. and weight பாத்தீங்கன்னா 167 grams தான். அதுவும் ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, ரொம்ப காத்து மாதிரி இருக்கு இந்த செல்போன். இதுக்கு பிரைமரி காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்போனோட பேக் சைடு ஃபுல்லா பிளாஸ்டிக்கால மேக் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. of course not, this is absolutely plastic. எதுக்குன்னா அந்த ஸ்லிம் ஃபேக்டர் வரணும், வெயிட்டும் கம்மியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்திருக்காங்க. and frame ஃபுல்லா அலுமினியம் மெட்டலால மேக் பண்ணிருக்காங்க. and frontல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்காக sadly எதுவுமே கொடுக்கல. பட் அதுக்கு பதிலா IP68 dust and waterproof certification வந்து வாங்கிருக்காங்க. ஆனா அதுக்கு அப்புறம் இந்த செல்போனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த செல்போனோட டிஸ்ப்ளே தான். இந்த செல்போன்ல 6.55 inches POLED பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. P stands for polymer organic light emitting diode. அதாவது flexible display தான் வந்து இந்த செல்போன்ல கொடுத்திருக்காங்க. இதோட maximum resolution வந்து 1080p cross 2400 pixels, அதாவது ஒரு full HD plus panel அப்படினு சொல்லலாம். Pixel density is 402 ppi, which is incredibly good. Text இருக்கட்டும், image இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், எல்லாமே வந்து ஷார்ப்பா இருந்துச்சு. And screen to body ratio is 91%. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா this phone has a curved panel. சைடுல வந்து பெசலே வந்து கிடையாது, பட் சின்ன மட்டும் கொஞ்சம் இருக்கிறனால ஆக்டிவ் ஏரியா பாத்தீங்கன்னா 91% வந்து இருக்குது. And brightness of the screen is 1200 nits, which is really good. நான் வந்து direct center டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், daylight visibility டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். விசிபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கவே வேண்டாம். Touch sampling rate of the screen is 360 Hz and refreshing rate of the screen is நீங்க either auto வச்சுக்கலாம், 60 Hz வச்சுக்கலாம், 120 Hz வச்சுக்கலாம், அப்படி இல்லனா 144 Hz வந்து வச்சுக்கலாம். இந்த 144 Hzலாம் வந்து கேமிங் மானிட்டர்ஸ், கேமிங் லேப்டாப்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செல்போன்ஸ்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோ வைக்கும் பொழுது டைனமிக்கா வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்க ஆட்டோல வைக்கும் பொழுது 60, 120, 144 இது மூணு தான் சூஸ் ஆகுது தவிர இந்த 1 Hz, 2 Hz, 10 Hz இந்த மாதிரி வந்து டைனமிக் வந்து சூஸ் ஆக மாட்டேங்குது. இதனால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்க ஒருவேளை 144 Hzல வச்சுட்டு நீங்க இந்த செல்போனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி வந்து சர்ன்னு வந்து குறையுது. அண்ட் லாஸ்டா டிஸ்ப்ளே பத்தி ஒரு சின்ன விஷயம். இந்த செல்போனோட டிஸ்ப்ளே வந்து ஒரு 8-bit பேனல், அதனால உங்களால 16 மில்லியன் கலர்ஸ் வந்து அந்த ஸ்கிரீன் வந்து உங்களால பிசிக்கலா ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்க முடியும். பட் HDR10 டெக்னாலஜி கொடுத்திருக்கறனால உங்களால 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸை ஆர்டிஃபிஷியல் அந்த செல்போன் ஸ்கிரீன்ல ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்க முடியும். அதெல்லாம் விடுங்க, டிஸ்ப்ளே கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரீன் வந்து நல்லா விவிடா இருக்கு, நல்லா பிரைட்டா இருக்கு. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சோ படம் பார்க்கிறதுக்கு இந்த ஸ்கிரீன் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்கிரீன். போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இந்த செல்போன் லெஃப்ட் சைடுல வந்து ஃப்ரீயா விட்டுருக்காங்க, which is really good. and right side of the phone you have the power on off button. அதுக்கு மேல வந்து வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே தனித்தனி பட்டனா கொடுத்திருக்காங்க. and bottom of the phone you have the SIM tray. இது ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு குட்டி சைஸ் ட்ரே தான் வருது. இதுல உங்களால ஒரே ஒரு நானோ சிம் கார்டு மட்டும் போட முடியும். அதுபோக இன்னொரு eSIM கார்டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் மெமரி வந்து எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. and then you have the USB type C சார்ஜிங் போர்ட். இது சார்ஜிங் போர்ட் மட்டும் இல்ல, இதுல தான் நீங்க ஆடியோ அவுட்புட் எடுக்கணும். ஏன்னா அந்த செல்போன்ல 3.5 mm ஆடியோ போர்ட்டே கிடையாது. then you have the mic unit. அதுக்கு பக்கத்துல you have the speaker unit. this is a stereo speaker system. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா மேல ஏர் பீஸ் வந்து ஹைபிரிட் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரை ஆட் பண்ண வச்சிருக்காங்க. டெடிகேட்டடான ஸ்பீக்கர் வந்து கொடுக்கல, பட் வாட் எவர் இட் இஸ் இதோட கெயின் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரெண்டோட ஆடியோ லெவல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. கீழ வந்து அதிகமா மேல வந்து கம்மியா அந்த மாதிரி இல்லாம ஒரு பேலன்ஸ்ட் ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்திருக்காங்க. and then you have the noise cancellation microphone. and அதுக்கு பக்கத்துல they have written something which is the Dolby Atmos. yes, இந்த செல்போன் வந்து Dolby Atmos வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்க நோட்டிஃபிகேஷன் ட்ரேலே போய் Dolby Atmos வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். and முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த செல்போனோட லவுட் ஸ்பீக்கரே பாத்தீங்கன்னா Dolby Atmos வந்து சப்போர்ட் பண்ணும், வயர்ட் ஹெட்போன்ஸும் சப்போர்ட் பண்ணும், வயர்லெஸ் ஹெட்போன்ஸும் சப்போர்ட் பண்ணும், which is really good for this price point. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், செம்மையான ஒரு டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 8-bit டிஸ்ப்ளேவா இருந்தாலும் சூப்பரான ஒரு டிஸ்ப்ளே சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, சூப்பரான ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கம்பைன் பண்ணி நீங்க படம் பார்க்கும்போது அப்சல்யூட்லி ஒரு theatrical experience வந்து உங்களுக்கு கிடைக்கும். and coming to the security system, இந்த செல்போன்ல fingerprint scanner வந்து ஆன் பலில வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து blazingly fast ஆச்சு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் fingerprint scanner பாத்தீங்கன்னா slightly sluggish இருக்கு, slightly ஒரு ரப்பரிஷ் ஃபீல் வந்து வருது. நான் ரொம்ப மோசம்லாம் சொல்ல வரல,
ஸ்லைட்லி ஸ்லோ, அவ்வளவுதான். OS and UAE இந்த செல்போன்ல வந்து Android version 13 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UAE Motorola வந்து எதுவுமே கொடுக்கல, ஒரு ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அங்கங்க வந்து பாலிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஐகான் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அனிமேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். பர்టిక్యులரா நீங்க கேமரா UAE போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பட்டன்ஸ்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஒருவேளை நீங்க Xiaomi, Redmi, Poco அதே மாதிரி Samsung போன்ஸ்ல யூஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு டிஃபரன்ஸ் உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த செல்போன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்னாப்பியா இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே பெருசா லாக் வந்து என்னால நோட்டீஸ் பண்ண முடியல. அண்ட் கமிங் டு தி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், இந்த செல்போன்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாமே வந்து விளையாண்டு பார்த்தேன். ரொம்ப ஈஸியா வந்து இந்த செல்போன் ஹேண்டில் பண்ணி இருந்துச்சு. எந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் ஸ்கிப்போ லாகோ வந்து நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 1 hour கேம் விளையாண்டு பார்த்தேன். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி ஹார்ட்வேர். இந்த செல்போன்ல MediaTek Dimensity 1820 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸரை இப்பதான் நான் கேள்விப்படுறேன். இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சி பாத்தீங்கன்னா 2.6 GHz அண்ட் இதோட ஃபேப்ரிகேஷன் டெக் வந்து 6 nanometers. அண்ட் RAM வந்து 8GB LPDDR4X RAM வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ROM வந்து 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. இது மூணோட காம்பினேஷன், அதாவது ப்ராசஸர், RAM, ROM மூணு வச்சு பார்க்கும்போது இந்த செல்போன்ல நீங்க ரொம்ப ஈஸியா வந்து ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாமே விளையாடலாம். பட் ப்ரொஃபஷனல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த செல்ஃபோன் வேலைக்கு ஆகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சி வந்து 2.6 தான், 3 வந்து தாண்டல. அதே மாதிரி RAM வந்து LPDDR4X தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் கேமிங்கும் சரி, ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் அப்ளிகேஷனாகவும் சரி ரொம்ப ஈஸியாக அந்த செல்ஃபோனை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். பட் ப்ரொஃபஷனல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த செல்ஃபோன் வந்து வேலைக்கு ஆகுது. அண்ட் கமிங் டு த நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, இந்த செல்ஃபோன் வந்து ஒரு 5G செல்ஃபோன். ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் குளோபலாக அந்த செல்ஃபோன் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் Wi-Fi வந்து டாப் ஆஃப் தி லைன் Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூடூத் வந்து லோ எனர்ஜி வெர்ஷன் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. 5.3 கொடுக்கல, ஐ டோன்ட் நோ வை. அண்ட் அதே மாதிரி இந்த செல்ஃபோன்ல FM ரேடியோ கிடையாது, பட் ஒரு ஃபுல் ஃபிளஷ்ட் NFC வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ Motorola Edge பாட்டோட கேமரா எப்படி இருக்கு, அதில் என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதோட கேமராவோட ஸ்பெக்கை வந்து பார்த்தலாம். இந்த செல்ஃபோன்ல 3 கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி 2, ஃப்ரண்ட்ல வந்து 1. ஃபர்ஸ்ட் 50 மெகா பிக்சல் ஆபர்ச்சர் f1.4ல ஒரு பிரைமரி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/1.5 inches, ஒரு நல்ல பெரிய சைஸ் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது 13 மெகா பிக்சல் ஆபர்ச்சர் f2.2ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 32 மெகா பிக்சல் ஆபர்ச்சர் f2.4ல ஒரு பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு கேமரால பிடிச்ச விஷயம் HD மோட். போட்டோ மோட்ல எனக்கு அந்த அளவுக்கு போட்டோ வந்து பிடிக்கல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 50 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய ஃபுல் சென்சார் ரீடிங் வேணும் அப்படின்னா you have to use the HD மோட். HD மோட்ல எடுக்க போட்டோஸ்ல நீங்களே பாருங்க. போட்டோ மோட்ல எடுத்த போட்டோ நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்க. டைனமிக் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க. டைனமிக் ரேஞ்ச் சூப்பர். அந்த கோஸ்டிங் எஃபெக்ட்லாம் சுத்தமா இல்ல. அதே மாதிரி ஆர்டிஃபேக்ட் லுக்லாம் அந்த அளவுக்கு இல்லவே இல்ல. பர்టిక్యులரா க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ண HD போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. சோ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, என்ன அப்படின்னா இந்த செல்போன்ல இருக்க ஆப்டிக்ஸ் வந்து ஹை குவாலிட்டி ஆப்டிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இவங்க போட்டோ மோட், போர்ட்ரேட் மோட், வீடியோ மோட்ல அந்த அளவுக்கு ப்ராசஸிங் நல்லா பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த செல்போன்ல எனக்கு பிடிச்சது ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ. இந்த செல்போன்ல ஃப்ரண்ட் கேமரால சரி, ரியல் கேமரால சரி 4K 30 வரைக்கும் உங்களால ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ வந்து எடுக்க முடியும், which is really good. இப்போ ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் நான் போட்டு காட்டிட்டு இருக்கேன், நீங்களே பாருங்க. எல்லாமே வந்து ஹேண்ட் ஹெல்ட் ஷாட் தான். வீடியோ எந்த அளவுக்கு செட்டில் இருக்குன்னு நீங்களே பாருங்க. அதே மாதிரி ரியர் கேமரால அந்த கார்ல போகும்போது கேமரா ஹோல்டர்ல மாட்டி எடுத்து பார்த்தேன். அவுட்புட் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா வந்துருந்துச்சு. பட் வீடியோ ப்ராசஸிங் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காட்டியும் வீடியோ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் டைம் லேப்ஸ். இந்த செல்போன்ல வந்து உங்களால மேக்ரோ டைம் லேப்ஸ் எடுக்க முடியும், வைட் ஆங்கிள் டைம் லேப்ஸ் எடுக்க முடியும், அதே மாதிரி நார்மல் டைம் லேப்ஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் 4K 30 வரைக்கும் டைம் லேப்ஸ் வந்து உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டேபிள் டைம் லேப்ஸ் வந்து உங்களால ஷூட் பண்ண முடியும். ஸ்டெடி மோட் ஆன் பண்ணி உங்களால ஹைப்பர் லேப்ஸ் மாதிரி உங்களால ஷூட் பண்ண முடியும். ஸ்பீட் வந்து 4x ல இருந்து 32x வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லிமிட்டடா தான் கொடுத்துருக்காங்க. பட் வாட் எவர் டைம் லேப்ஸோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அந்த 4K அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ராசஸிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு. எந்த இடத்துல ஒரு ஹிக்கப்போ ஃப்ரேம் ஸ்கிப் என்னால் பார்க்கவே முடியல. ஒரு ப்ரொஃபஷனல் டைம் லேப்ஸ் வந்து உங்களால் ஷூட் பண்ண முடியும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ அவுட்புட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதே தவிர டைம் லேப்ஸோட அவுட்புட் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. அண்ட் தென் யூ ஹேவ் தி ஸ்லோ மோஷன். இந்த செல்போன்ல 120 FPS at 1080p உங்களால் ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 240 FPS at 720p தான் உங்களால் ஷூட் பண்ண முடியும். அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆர்டிஃபேக்ட் லுக் வந்து ஃபுட்டேஜில் சிவியராக இருக்குது. கொதன்னு ஒரு ஆவரேஜான வீடியோ தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது, நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்தாலுமே. பட் எனக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ராசஸிங் தான். அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக ஃபேண்டாஸ்டிக்காக வந்து பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ண முடியாட்டியும் நார்மலாக சின்ன பிள்ளைங்களை வச்சு எடுத்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் டூயல் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எல்லா செல்போன்ஸ்லையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த செல்போன்ல வந்து நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ரெக்டாங்குலர் ஃப்ரேம் வந்து வச்சுக்கலாம். ரெக்டாங்குலர் ஃப்ரேமை நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேமை நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு மோட்லையுமே ஃப்ரேமை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா இது எல்லாத்தையும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணும்போதே பண்ண முடியும், which is really good for this price point. And then you have this spot color option. இது வந்து போட்டோக்கு தனி மோடா கொடுத்துருக்காங்க, வீடியோக்கு தனி மோடா கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய
மோட் இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த வேலையை பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் வாட் எவர், இது வந்து ஒரு வித்தியாசமான ஆப்ஷன். நீங்க போட்டோ வந்தாலும் சரி, வீடியோ வந்தாலும் சரி, இதுதான் வந்து கான்செப்ட். என்ன அப்படின்னா ஃப்ரேம்ல வந்து ஏதாவது ஒரு கலரை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஐ டிராப்பர் இருக்கும். அதை வச்சு ஒரு கலரை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மட்டும் வந்து இருக்கும். மிச்சதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ளூ கலர் மட்டும் எங்கெல்லாம் ப்ளூவா இருக்கும் அது மட்டும் ப்ளூவா தெரியும். மிச்சதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிரீனை சூஸ் பண்ணா கிரீன் மட்டும் தெரியும். மிச்சதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கும். இதோட இன்டென்சிட்டி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கிரீனை சூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு கிரீனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி you can adjust it by yourself. இதுல சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சில போன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ, கிரீன், ரெட் இது மூணு தான் தருவாங்க. பட் இந்த செல்போன் அந்த லிமிட்டே வந்து கிடையாது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு அதை மட்டும் கலர்ஃபுல்லா வச்சுக்கிட்டு மிச்சம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திக்கலாம். which is a great option. இதோட வீடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா 1080p ல ரெக்கார்ட் ஆகறதுனால ஓரளவுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வீடியோ ஷார்ப்பா இருந்தாலும் அவுட்புட் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான ஆப்ஷன். எந்த செல்போன்லயுமே இல்லாத ஆப்ஷன் வந்து இந்த செல்போன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயம் ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசேஷன். இது என்ன அப்படின்னா ஸ்டெபிலைசேஷனுக்குள்ள போனீங்கன்னா there is option called horizontal lock. அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க சப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கோ அதை அப்படியே லாக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்க செல்போனை எப்படி வந்து ரொட்டேட் பண்ணாலும் சப்ஜெக்ட் வந்து ஒரே பொசிஷன்ல இருக்கும். இப்போ பாருங்க சப்ஜெக்ட் தலையில தொங்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியுதா? இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். பர்టిక్యులரா ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆப்ஷன். ஒரு சில செல்போன்ஸ் தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. Moto Edge பார்ட்டி வந்து இந்த பிரைஸ் பார்ட்டிக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்கது. அண்ட் கமிங் டு தி நைட் மோட், இந்த செல்போனோட நைட் மோட் வந்து எனக்கு பெருசா பிடிக்கல. அப்படி இருந்தாலும் இந்த செல்போன் வந்து இந்த பிரைஸ் பார்ட்டிக்கு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போட்டோ நீங்க பாருங்க. போட்டோ மோட்ல எல்லா இமேஜ் வந்து ஷார்ப் பண்ணி விட்டுருந்துச்சு. பட் நைட் மோட்ல எல்லா இமேஜ் பாத்தீங்கன்னா சாஃப்ட் பண்ணி விட்டுருக்கு. which is really good. அதே மாதிரி சின்ன சின்ன லைட்டிங் எலிமெண்ட்ல வந்து அதிகமா கேப்சர் பண்றதுனால இந்த சில் அவுட் எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு வரல. சின்ன சின்ன கிரீன் எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓடெல்லாம் பாருங்களேன், நேச்சுரல் அதோட ஷேடு அதுல இருக்கக்கூடிய இந்த டார்க் எலிமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து விழுந்திருக்கு. சோ நைட் மோட் வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த செல்போன் நல்லாவே எடுத்திருக்கு. ஓகே, இந்த செல்போனை யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல டிஸ்ப்ளே வேணும். திஸ் இஸ் a curved display. அதே மாதிரி நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செல்போன் நீங்க தாராளமா வாங்கலாம். அதே மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் 5G கனெக்டிவிட்டி இருக்கட்டும், ப்ளூடூத் இருக்கட்டும், வைஃபை இருக்கட்டும், NFC இருக்கட்டும், எல்லாமே டாப் ஆஃப் தி லைன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் அந்த செல்போனை தாராளமா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நார்மல் கேமர்ஸ், ப்ரொஃபஷனலா கேம் விளையாட மாட்டேன் பட் அதிகமா கேம் விளையாட அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செல்போன் வந்து தாராளமா வாங்கிக்கலாம். பட் யார் யாரெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டோ அதிகமா வீடியோ எடுக்கிறவங்க இந்த செல்போனை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நார்மலா நான் டே டு டே லைஃப்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கேன் அப்படின்னா ஓகே. பட் நான் அதிகமா ரொம்ப தத்ரூபமா எடுப்பேன், இன்ஸ்டாகிராம்லாம் போடுவேன், நான் ஒரு போட்டோ பிரியர், போட்டோ வெறியர் அப்படின்னா அந்த செல்போன் உங்களுக்கு கிடையாது. ஓவரால் அந்த செல்போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட் இந்த செல்போன் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட் இந்த செல்போன் வந்து அப்சல்யூட்லி வர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு சூப்பர் வீடியோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் மனோஜ்.